சுறவழி கிளம்பியதே, சிவதாண்டவம் தொடங்கியதே. சும்மா கிடந்த சங்கை ஊதி விட்டாய், சிவனேன்னு கிடந்த வலை சீண்டி விட்டாய். சும்மா கிடந்த சங்கை ஊதி விட்டாய், சிவனேன்னு கிடந்த வலை சீண்டி விட்டாய். கோடீஸ்வரி அனுபவிப்பாய், கோடீஸ்வரி நீ அனுபவிப்பாய். ஒரு சுறவழி கிளம்பியதே, கோடீஸ்வரி 5 ஸ்டார் ஹோட்டல். சின்ன தள்ளுவண்டி முதல் 5 ஸ்டார் வரை. நம்பிக்கை தான் பெரிய முதலீடு. Hey driver, come here. Gearல உள்ளதா இருக்கு மேடம். You nonsense. You shut up. My கோடீஸ்வரி. You driver. மைக்கு கார் ஓட்டதா உன்னை அப்பாயிண்ட் பண்ணிருக்கு. ஓகே மேடம். கார் எடு. எங்க போணும் மேடம்? என்னது எங்க போன்னு கேக்குறியா? இப்படி கேட்டா போற காரியம் விளங்குமா? நீ முதல்ல காரை ஸ்டார்ட் பண்ணு. போற வழியில வழி காட்டுவேன். ஓகே மேடம். You go start. சரிங்க மேடம். நாங்க போயிரட்ட அதுக்கு பிறகுதானே இருக்கு. படைகளை உடைப்பதும் படைகளை எதிர்ப்பதும் இவளுக்கு கை வந்த கலைதான். பணத்தினை எதிர்க்கவும் பதிலடி கொடுக்கவும் துணிந்தது யாரு? இவள்தான். இவ உடம்பில் தெரிக்குது தெரிக்குது லட்சிய வெறி. எடுத்த சபதைகளை முடிக்கிற வரையில் தூங்காத விழி. ஹலோ, வீட்ல யாரு? வெளிய வாங்க. ஐ மைனி, நீங்களா? உங்களை நான் இந்த வீட்ல இங்க எதிர்பார்க்கலையே. அதுக்குள்ள 1 வருஷம் ஆகி போச்சா? நான் உங்களை இப்படி எதிர்பார்க்கலையே. தலையெல்லாம் நரைச்சி கம்பவுண்டிட்டு வருவேன்னு நினைச்சேன். நீங்க என்னடா அதே டோபாவோட வந்திருக்கீங்க? என்ன கிண்டலா இருக்க? கிண்டலே இல்ல மைனி, அப்படியே வந்திருக்கீங்களா? அதான் கேட்டேன். ஆமா, என்ன கண்ணாடி எல்லாம் புதுசா இருக்கு? புதுசா வாங்கினீங்களோ? எந்த கண்ணாங்கடையில விக்குது? You shut up. தாங்க மைனி, கொஞ்சம் நானும் போட்டு பார்த்துட்டு தரேன். You shut up. செட்டப் கிட்டப்லாம் இல்ல மைனி. நேத்து கூட வீட்டுக்கு வரும்போது இந்த கண்ணாடி எல்லாம் போடலையே. நான் என்ன சாதாரண சரோஜா நினைச்சியா? கோடீஸ்வரி சரோஜா. மைனி, கோடீஸ்வரி ஐடிலோ? ஏன் உனக்கு தெரியாதோ? தெரியும், ஆனா இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. இப்ப தெரிஞ்சுக்க. ஏனே இந்த மைனி பைனிங்கிற வேலை எல்லாம் இருக்க கூடாது. கோடீஸ்வரி மேடம். எப்படி கூப்பிடணும்? கோடீஸ்வரி மேடம். இனி அப்படிதான் என்னை கூப்பிடணும். மைனி, அதை எப்படி நம்ம மாத்திக்கிட முடியும்? நான் வேணா கோடீஸ்வரி சரோஜா மைனின்னு கூப்பிடட்டுமா? சரிங்க, கோடீஸ்வரி மைனிங்க மேடம். அந்த ராணிங்க? ராணியக்கா உங்க மைனிங்க மேடம். அந்த ராணியதான் எங்கன்னு கேட்டேன். உள்ளதான் இருக்காங்க கோடீஸ்வரிங்க மைனிங்க மேடம். அவகிட்ட நான் வந்திருக்கேன்னு சொல்லு. சரிங்க, கோடீஸ்வரிங்க மைனிங்க மேடம் வந்திருக்கான்னு சொல்லி. போ. எனக்கு ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ற பிடிக்காது. ஏகப்பட்ட வேலை இருக்கு, தலைக்கு மேல இருக்கு. சரிங்க, கோடீஸ்வரிங்க மைனிங்க மேடம். நாங்களும் கோடீஸ்வரி ஆனவனே தலையில வெள்ளையில அடிச்சுட்டு படையப்ப மாதிரி வருவான்னு நினைச்சேன். இது என்ன பாச மாதிரி வந்திருக்கு? போனே. சரிங்க, கோடீஸ்வரிங்க மைனிங்க மேடம். இவளால எனக்கு 10 நிமிஷம் வேஸ்டா போச்சு. இந்த 10 நிமிஷம் நான் அங்க இருந்திருந்தா 10 கோடி சம்பாதிச்சிருப்பேன். வேற என்ன பண்றது? எல்லாம் அந்த ஓல்டு லேடி பண்ற வேலை. என் மகனை கூடு, மருமகளை கூடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். இல்லனா என் காலடி கூட இந்த வீட்டுல பட்டிருக்காது. நீயா? இங்க பாருங்க, நீயா வாயா போயான்ல என்கிட்ட பேசக்கூடாது. யூ ரெஸ்பெக்ட், நான் ரெஸ்பெக்ட். இல்ல நான் கிளம்பிட்டு. உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? எதுக்கு இப்ப என் வீட்டுக்குள்ள வந்து கூலிங் கிளாஸ்ல மாட்டிக்கிட்டு பேச தெரியாம பேசிட்டு இருக்க? யார் பேச தெரியாம பேசிட்டு இருக்குது? தெரிஞ்சுதான் எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கேன். சரோஜா. நோ நோ நோ, நான் ஒன்னும் சாதாரண சரோஜா இல்ல. கோடீஸ்வரி சரோஜா, கோடீஸ்வரி சரோஜா. என்னது கோடீஸ்வரியா? இங்க பாருங்க, நான் ஒன்னும் யாரோட சொத்தை வச்சோ கோடீஸ்வரி ஆகல. நானே கடினமா உழைச்சி முன்னேறி கோடீஸ்வரி ஆயிருக்கேன். அதனால நம்ம கோடீஸ்வரி சரோஜான்னு கூப்பிடுங்க. நீ அர்ப்பனுக்கு வாழ் வந்தா அர்த்தராத்திரில கொடை பிடிப்பானா? அந்த மாதிரி என் வீட்டுக்குள்ள வந்து கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு நீ பேசிட்டு இருப்ப. உன்னை நான் கோடீஸ்வரின்னு அழைக்கணுமா? யூ ஷட் அப். தங்கச்சி சரோஜா, வாமா. இங்க பாருனே, நான் சாதாரண சரோஜா இல்ல. உன் தங்கச்சி கோடீஸ்வரி சரோஜா. ஆமாமா, அண்ணனுக்கும் எல்லாமே தெரியும். நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னேறினானே அண்ணன் பாத்துக்கிட்டே தானே இருந்தேன். தேங்க்ஸ் நே.
இத உங்க ஒய்ஃபுக்கும் எடுத்து சொல்லுங்க. உன்னை இப்படி பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. எதை பார்க்க உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு? வீட்டுக்குள்ள இந்த கூலிங் கிளாஸையும் செயினையும் போட்டு வந்திருக்கால, இதை பார்க்க உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? இல்ல ராணி, என் தங்கச்சி சொந்த உழைப்புல முன்னேறி இருக்கா. யாரோட சொத்தையும் அவ அடிச்சு புடுங்கல. இப்ப நீங்க என்ன சொல்ல வரிய? ஸ்டாப். இங்க பாருங்க, உங்க ஃபேமிலி சண்டையெல்லாம் நீங்க பெற வச்சுக்கிடுங்க. ஏற்கனவே 10 மினிட்ஸ் வேஸ்டா போச்சு. என்ன இங்க நிக்க வச்சு என் நேரத்தெல்லாம் வீணடிக்காதங்க. நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். ஏ பிஏ, இங்க வா. அந்த இன்விடேஷன் எடுத்துட்டு வா. மேடம், இந்தாங்க மேடம். நான் கேட்டதை எடுத்துட்டு வந்து தருவியோ? கேட்கறதுக்கு முன்னாடி கண்ண அசைவில கொண்டு தரணும். சாரி மேடம். போய் கார்ல இரு. ஓகே மேடம். ஏனே, புதுசா ஒரு வீடு கட்டியிருக்கேன். அதுக்கு நாளைக்கு பால் காய்ப்பு. அதுக்கு தான் உங்களை கூப்பிடக்காக வந்திருக்கேன். என்னது பால் காய்ப்பா? 6 மாசத்துக்கு முன்னால தானே ஒரு வீடு பால் காய்க்கணும் கூப்பிட்டா. ஓ அதுவா? இந்த வீடு மாதிரி ஒரு குடிசை வீடு. என்னது இது குடிசையா? ஆமா, நான் இப்ப கட்டியிருக்க மாளிகையை பார்க்கும்போது இதெல்லாம் குடிசைதான். வந்து பாருங்க, அப்பதான் என்னோட பிரம்மாண்டமான வீடு என்னன்னு உங்களுக்கு தெரியும். சே, ரொம்பதான் ஆட்டமா இருக்கு. இங்க பாருங்க, ஏன் பணம். நான் உழைச்சேன், நான் ஆடுவேன், ஏன் ஓடவும் செய்வேன். ஏனே, இந்தானே பத்திரிக்கை வாங்கிக்க. குடும்பத்தோட என்னோட மாளிகையோட பால் காய்ப்புக்கு வந்திருக்கனே. சரிம்மா தங்கச்சி. மாளிகை எல்லாத்தையும் மாதிரி செங்கல சிமெண்ட் வச்சுதானே கட்டியிருப்ப? அதெல்லாம் சொன்னா தெரியாது, வந்து பார்த்தா தெரியும். நான், என் புருஷன், என்னோட 2 பிள்ளைகளு, என் மருமக, என்னோட தாய் எல்லாரும் அந்த மாளிகையில தான் நம்ம வசிக்க போறோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், என் வீட்ல பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்கு. அதுலதான் நாங்க ரிலாக்ஸ் பண்ணுவோம். இப்ப புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் ஏன் இத குடிசேன்னு சொன்னேன். ஏனே, நான் போயிட்டு வரேனே. மைனிய மறக்காம கூட்டிட்டு வந்துரு. என்னோட வீட்டை பார்த்து பெரிய மாளிகைன்னா எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஏய், ஸ்டாப் இட். கோடீஸ்வரி சரோஜா, நான் பாரேன். ஏங்க கோடீஸ்வரி மைனிங்க மேடம். வாட்? இந்தாங்க மேடம், ஜூஸ் குடிச்சிட்டு போங்க. ஏய், உன்னை நான் இவளுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வந்து சொன்னேன். சார் தான் சொன்னாங்க மேடம். ஏய் நெட்ட மாதிரி, இந்தாங்க ஜூஸ். ஆமா, இந்த வீட்ல நீ எவ்வளவு சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்க? அதான் உங்களுக்கே தெரியுமே, கோடீஸ்வரிங்க சரோஜா மைனி. ஏய் மேடம். மேடம் எவ்வளவுன்னு கேட்டேன். அது 10,000. சே, இதெல்லாம் ஒரு சம்பளம் 10,000. இங்க பார், என் வீட்டுக்கு நீ வேலைக்கு வா. உனக்கு சம்பளம் இந்த மாசத்துல இருந்து 11,000. ஏய், 10,000க்கு 11,000க்கு எவ்வளவு வித்தியாசம்? அது 10,000 விட 11,000 பெருசுதான். என்ன, என் வீட்டுக்கு வேலைக்கு வரியா இல்லையா? இப்பவே இந்த ஜூஸ் கிளாஸோட வந்துருங்க மேடம். ஏய், இந்தாங்க மேடம், ஜூஸ வேணா நீங்களே குடிச்சிருங்க, நான் எங்க மைனி வீட்டுக்கு வேலைக்கு போறேன். ஏய், 1000 ரூபாய்க்காக நீ எங்க போறியோ? 1000 ரூபாய் பெருசு தானுங்க மேடம் 10,000 விட. நான் 11,000 ரூபாய் சம்பளத்துக்காக வேலைக்கு போறேன் மேடம். கோடீஸ்வரி மேடம், வாங்க போவோம். கம் ஹியர். ஜூஸ் அவியல வாங்க மாட்டேன் தேவை, இவியல வாங்க மாட்டேன் தேவை, என்ன பண்றது? பேசாம நம்மளே ஜூஸ குடிச்சிட்டு வாட்ச்மேன்ட்ட கிளாஸ கொடுத்துட்டு போயிருவோம். ஏங்க, உங்க தங்கச்சி என்ன ரொம்ப ஆடிட்டு போறா? நீங்க என்ன நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? இந்த வீட்டு வேலைக்காரி அவ கூட்டிட்டு போறா. நான் அப்பவே சொன்னேன் 1 வருஷம் ஆயிட்டு வேலைக்கு சேர்ந்து சம்பளத்தை கூட்டுவோன்னு. நீ தான் சம்பளத்தை கூட்டவே இல்ல. அதான் என் தங்கச்சி கூப்பிட்டோடனே நெட்ட மாதிரி போயிட்டா. இதெல்லாம் எத்தனை நாளைக்கு நிலைக்குதுன்னு நானும் பாக்குறேன். அந்த சரோஜா ரொம்ப தான் ஆடிட்டு போறா. இந்த நெட்ட மாதிரி திரும்பவும் என்கிட்ட வேலைக்கு வருவா. அன்னைக்கு வச்சுக்கிட்டே இவள. எப்பாடா, ஒரு வருஷம் முடிஞ்சிட்டு. என்ன 2 மாசத்துல அவன் மாவா படிப்பு முடிச்சிருவா. இப்பத்துல இருந்தே ராணி கிட்ட கல்யாண பேச்சு கொஞ்சம் கொஞ்சமா பேசி வைக்கணும். 1 வருஷம் ஆனதுனால அவ எதையும் மறந்து தொலைச்சிருக்க கூடாது. நானும் அவ சொன்னாங்கிறதுனால 1 வருஷமா எதுவும் பேசவே இல்லை. ஆனா என்னமே அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. படிப்பு முடிஞ்சிட்டுன்னா அவளே கெட்டித்தாரன் தானே சொன்னா. 2 மாசத்துலதான் படிப்பு முடிய போதே. மார்ச் வந்துட்டு இன்னும் ஏப்ரல் தானே, 1 மாசம் தான் இருக்கு. சீக்கிரமா அந்த ராணி வீட்டுக்கு போய் பேசணும். அப்பதான் மே மாசமே கல்யாணத்தை வைக்க முடியும். சீக்கிரமா இந்த விஷயத்தை பத்தி ராணி கிட்ட பேசணுமே. என்னைக்கு போலாம்? இன்னைக்கு போலாமா, நாளைக்கு போலாமா? ஐ, காலிங் பெல் அடிக்குது, நல்ல சகுனமா இருக்கே. உடனே பெயர வேண்டியதான். யார் வந்திருப்பா? ஒருவேளை ராணி நம்ம வீடு தேடி வந்திருப்பாளோ? இருந்தாலும் இருக்கும். யாரு? உள்ள வாங்க. ஏய், நீயா? நீமா? என்ன நீயா? நீனுமான என்ன அர்த்தம்? நான் தான் வந்திருக்கேன்.
கண்ணு தெரியல, நல்லா பாரு. ஏய், யார் கண்ணு தெரியலங்க? நீ தாண்டி கண்ணாடி போட்டுட்டு கண்ணு தெரியாம என் வீட்ல வந்து நின்னுட்டு இருக்கா. என்னைய பார்த்து கண்ணு தெரியலன்னு சொல்றியோ? ஏய், யூ shut up. என்னடி shut up? வாய மூடுனே. நீ வா போனி உன் இஷ்டத்துக்கு பேசுறதுக்கு நான் ஒண்ணு சாதாரண சரோஜா கிடையாது. கோடீஸ்வரி சரோஜா. கோடீஸ்வரியா? ஆமாடி, கோடீஸ்வரி தான். நானே சொந்த கால்ல உழைச்சி முன்னேறி இருக்கேன். உழைச்சியா? உன்கிட்ட இருக்கிறது ஒரு ஹோட்டல் தானே? ஹோட்டலா? வந்து பாருடி. எனக்கு எத்தனை ஹோட்டல் இருக்கு, எத்தனை வீடு இருக்குன்னு அப்ப தெரியும். என்னது ஹோட்டல் வீடா? ஆமாண்டி, நானே சொந்த கால்ல நின்னு முன்னேறி இருக்கேன். யாரையும் உழைப்ப திருடவும் முடியாது, என் சொத்தை அழிக்கவும் முடியாது. இப்ப நான் நீ நினைக்கிற மாதிரி சாதாரணமானவ கிடையாது. கோடீஸ்வரி. நான் எதுக்காக உன்னை இப்ப கூப்பிடக்கு வந்திருக்கேன் தெரியுமா? என்னோட மாளிகையோட பால் காய்ப்பு. மாளிகையா? ஆமா, இந்த வீட்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என் வீடு மாளிகை தான். முடிஞ்சா அந்த மாளிகையை நீ வந்து பாரு. முக்கியமா உன்னை கூப்பிட்ட காரணம் என்னோட எதிரி எல்லாம் என்னோட மாளிகையை வந்து பார்க்கணும், என்னோட வளர்ச்சி வந்து பார்க்கணுங்கிறதுக்காக தான். அதனால மறக்காம வந்துரு. பத்திரிக்கை எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த பத்திரிக்கை வாங்கிக்க. என் வீட்டுல வந்து பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு போதும். அப்புறம் முக்கியமான விஷயம், குடும்பத்தோட வந்துரு. என் மாளிகையோட பால் காய்ப்பு விழாவுக்கு. என்ன கலர் கலரா ரீல் விடுறியோ? வாங்கிட்டே இருக்குது அந்த ஹோட்டல் தானே? இப்போ மாளிகை கோபுரம் அரண்மனைன்னு பேசிட்டு இருக்கா. ராசாத்தி மேடம், உங்களுக்கு ஒரு வருஷமா என்ன நடந்துச்சுன்னு தெரியாதா? எங்க மைனி நீங்க நினைக்க மாதிரி சாதாரணமானவிய கிடையாது. பெரிய கோடீஸ்வரி ஆயிட்டாவ. நான் இப்ப அவியலுக்கு வேலைக்காரி ஆயிட்டேன். இது உனக்கு பெருமையா? ஆமா, பெருமைதான். நீ அந்த ராணி வீட்ல தானே வேலைக்காரியா இருந்தா? ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ரிசைன் பண்ணேன். கோடீஸ்வரி எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிச்சிட்டாவ. இப்ப என் சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 11,000. 11,000. 11,000. இதுல உனக்கு பெருமை வேற. என்னடி ரெண்டு பேரும் வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கீல? இவட்ட ஏது இவ்வளவு ரூபா? அந்த ராணி வீட்ல இருந்து சொத்து எழுதி வாங்கிட்டாளோ? வாங்கினாலும் வாங்கிருப்பா. அவ மவள தானே இவ மவளுக்கு கட்டியிருக்கா. மிரட்டியே சொத்து எழுதி வாங்கிருப்பாளா இருக்கும். அதான் இப்படி தலைகால் புரியாம ஆடிட்டு இருக்கா. ஏய், யார பாத்திரி தலைகால் புரியலன்னு சொல்லியா? தலை மட்டும் இல்ல, காலு கையு மூக்கு கண்ணு எல்லாம் எனக்கு தெரியும். நான் சொந்த உழைப்புல உழைச்சி முன்னேறி கோடீஸ்வரி ஆயிருக்கேன். உன்னை மாதிரி அடுத்தவளை ஏசி ஏசி உட்கார்ந்து தின்னுட்டு இருக்கேல. என்னமோ சொன்னியே பிச்சைதான் எடுப்பேன் நீ. இப்போ என் முன்னாடி பாக்கும்போது நீ தான் பிச்சைக்காரி. ஏய், வேணும்னா என் வீட்டுக்கு உனக்கு ஒரு வேலை போட்டு தரேன். என்னடி ரொம்ப ஆடியா? எப்படி உனக்கு இவ்வளவு பணம் வந்துச்சு? ஒரு வருஷமா இருந்த இடத்துல இருந்து சாப்பிட்டு என்ன தெரிய போகுது? 4 இடத்த சுத்தி பார்த்தாதான் என்ன நடக்கு ஏது நடக்குன்னு எல்லாம் தெரியும். நாளைக்காவது வீட்டை விட்டு வெளியே வந்து என்னைய பாரு. அப்ப புரியும் என்ன நடந்துச்சு. நீ வரட்டுமா? பாய். வாரண்டி, உன் வீட்டு பால் காய்ப்புக்கு வாரேன். பணம் எல்லாம் உனக்கு எங்க இருந்து வந்துச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உன்னைய இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல மாட்டி விடுறேன். அப்ப தெரியும் நான் யாருன்னு. வா வா வா, பாத்துக்கலாம். எங்க வேணாலும் மாட்டி விடு. யார் வந்து கேக்குறேன் நானும் பாக்கேன். உழைச்சி முன்னேற போனாண்டி. மேடம், கோடீஸ்வரி மேடம். என்னது கோடீஸ்வரி மேடமா? இவளா உனக்கு மேடமா? மேடம், இப்போ அவி எவ்வளவு பெரிய ஆளாயிட்டாவ தெரியுமா? அவியெல்லாம் பாக்குறதே பெரிய விஷயம். மேடம்னு கூப்பிடாம எப்படி கூப்பிடுறது? கோடீஸ்வரி மேடம், நல்லா இருக்கீங்களா? நீ என்ன இங்கதான் வேலை பார்த்துட்டு இருக்கியா? ஆமாங்க மேடம், 8,000 சம்பளத்துக்கு தான் இங்க வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஏ சில்பா, நான் கோடீஸ்வரி மேடம் 11,000 சம்பளத்துக்கு வேலைக்கு சேர்ந்துட்டேன். அப்படியா? கோடீஸ்வரி மேடம், எனக்கு வேலை இருக்கா? ஏய் ஷில்பா, என்ன? இல்லங்க மேடம், 11,000 சம்பளம் சொன்னால கேட்டேன். ஒழுங்கு மரியாதை உள்ள பேரு. ஏய், நீ வெளிய போ. நீ சொன்னாலும் சொல்லாட்டியோ அந்த குடிசைல நான் இருக்க மாட்டேன். வெளிய தான் போறேன். ஏய், என் வீட்டை குடிசைன்னு சொல்லாத. என் வீட்டை வந்து பாரு. நீ ஏன் குடிசைன்னு உன் வீட்டை சொல்லுவா? பாய், பால் காய்ப்புல சந்திப்போம். ஏங்க முக்காடு மேடம், கண்டிப்பா வந்துருங்க பால் காய்ப்புக்கு. ஏய், பாய்ங்க மேடம். இவளுக்கு என்ன நக்கலு? நேங்கிட்டே திமிர் பேச்சு பேசிட்டு போறாள்வே. ஏய், எதுக்கு நீ அவட்ட வேலை இருக்கான்னு கேட்டா? இல்லங்க மேடம், 11,000 சம்பளம்னு கேட்டுட்டு மன்னிச்சிருங்க. நீங்களும் ஒரு 11,000 தந்தா நல்லா இருக்கும். தருவேன், நல்லா தருவேன். நீ செய்யற வேலைக்கு உனக்கு 11,000 12,000 தருவேன். ஒழுங்கா வேலை பார்த்து சொல்லிட்டேன். இல்ல வேலை விட்டு துரத்திடுவேன். சரிங்க மேடம். ஏய், ஒரு நிமிஷம் நில்லு. அந்த சரோஜா நிஜமாலேவா பணக்காரி ஆயிட்டா? ஆமாங்க மேடம், உங்களுக்கு இந்த விஷயமே தெரியாது. எதுவுமே தெரியாது. அவ கடை வச்சிருந்தா எனக்கு ஒரு நாள் போய் பார்த்துட்டு வந்தேன். இப்ப என்னடானா வீட்டுக்கு பால் காய்க்க போறேன் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போறா. மேடம், இது
என்ன எங்க கூப்பிட்ட